கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்திய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20-21 வசனம். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சாடி திரும்பாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணம் விட்டு திருடுகிறதும் இல்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் நம்ம பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா பேதுரு சொல்லுகிறார், இந்த சரீரமாகிய கூடார வச்சு நம்ம பிரிந்து போயிடுவோம். ஆமா, நமது சரீரமாகிய கூடாரத்துல சில நாட்கள் தங்கியிருக்கிற வரைக்கும் பரம கூடாரத்துக்கு போக போறோம்ன்றதை நினைத்து இந்த உலகத்துல தேவன் சொன்ன காரியங்களை செய்ய நம்ம எப்போதுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் எப்படி நம்மளுடைய சபையில சில ஒழுங்குமுறைகளை வைத்திருக்கிறாரோ அதேபடி புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம். அநேக பரிசுத்தவான்கள் தர்ம ஊழியர்களை குறித்து எழுதுகிறதை பாருங்க. தர்மம் செய்கிறதுன்றது தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நித்திய கட்டளையாக இருக்கிறது. நம்ம அநேக ஏழை எளிய பிள்ளைங்க, திக்கற்றவர்கள், தாய் தகப்பனற்றவர்கள், சரீர பலவீனங்கள் இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் விசாரிக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் நீங்க செய்யறது கர்த்தருக்கு செய்றீங்கன்னு வசனம் சொல்லுது. இன்னொரு காரியம், இதற்குரிய பலனெல்லாம் பரலோகத்துல சேர்த்து வைக்கப்படுகிறது. அநேக மிஷனரிகள் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு எத்தனையோ இடங்களுக்கு கடந்து சென்று கர்த்தருடைய உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவர்களை விசாரிக்க ஒருவரும் இல்லை. எத்தனையோ பேருடைய சாட்சியை கேட்கிறோம். நாங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் சாப்பிட்றோம். யோசிச்சு பாருங்க, நம்ம நல்ல இடங்கள்ல இருக்கிறோம், நல்லா 3 வேளை ஆகாரம் சாப்பிடுறோம். இப்படி ஒரு வேளை உணவுல ஒரு கைப்பிடி அவர்களுக்கு கொடுத்தா போதும்னு சொல்றோம். அதை தான் வசனம் சொல்லுகிறது. பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க என்னெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறாரோ அவைகளெல்லாம் செய்ய எப்பொழுதும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுது 21, உங்களுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கேயோ உங்கள் இருதயம் இருக்கும் என்று. நம்மளுடைய பொக்கிஷத்தை நம்ம எங்க சேர்த்து வைத்திருக்கிறோம், பேங்க் அக்கௌண்ட்லயா எதுலன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய எப்பவுமே நமக்குள்ள மறக்காம இருக்கிற காரியம் என்னன்னா, நான் இந்த பூமிக்குரியவள் அல்ல, நான் பரலோகத்துக்குரியவள். எனக்கு பரம கூடாரம் தயாராக தேவன் எனக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிறார். நாம பிரவேசிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு நினைப்போட நம்ம வாழும்போது நிச்சயமா அநேகருக்கு நம்மளால உதவி செய்ய முடியும். அநேகருக்கு உப்பாய் ஒளியா இருக்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை செய்ய ஒப்புக்கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.